ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி பாவக்காய் தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தேவையான அளவு எண்ணெய், கடுகு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் சின்ன சின்னதாக இருக்கிற வெங்காயம் நல்லா நல்லா ப்ரௌனாக வதங்கட்டும். அது வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 4 பல்லு பூண்டு உரித்து தட்டி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன மீடியம் சைஸ் தக்காளி அது சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சும்மா ஒரு 4 கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்புறம் பாவக்காவை ரவுண்டாக கட் பண்ணி நடுவில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்து நல்லா தண்ணியில் அலசி எடுத்து வச்சுக்கோங்க. அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்லை. இந்த எண்ணெயிலே இதிலே நல்லா ஒரு 15 மினிட்ஸ் வேக விடுங்க. அதிலே பாவக்காய் வெந்துடும். அப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். ஏன்னா நம்ம இன்றைக்கி 2 பாவக்காய் தான் வச்சுருக்கோம், அதுக்காக இதில் போதும். இப்போ நல்லா வெந்துச்சு. பாவக்காய் தொக்கு ரெடி.